ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ரைசிங் ஹை. படத்தோட முதல் சீன்ல ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலையில இருந்து ஒரு வெள்ளை கல்லை எடுத்துட்டு வந்து ஒரு சிற்பிகிட்ட கொடுத்து சிங்க தலையை செதுக்க சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோட வீட்டுல பயங்கரமான பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த சிங்க தலையை அந்த பார்ட்டியில வச்சு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஓபன் பண்றான். பார்ட்டிக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் அதை பார்த்து கை தட்டுறாங்க. நம்ம ஹீரோ அதை பெருசா கண்டுக்கல. பார்ட்டியில என்ஜாய் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கான். எல்லாருமே பார்ட்டியில செம்மையா என்ஜாய் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே பார்ட்டி முடியுது. அந்த சமயம் வீட்டுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோவும் இவனோட ஃப்ரெண்டும் பிசினஸ்க்காக ஒரு விளம்பர வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட பழைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கறான். நம்ம ஹீரோட அப்பா அவனுக்கு பெயிண்ட் அடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோட அப்பா பெயிண்டிங் வேலை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவ்வளவு நார்மல் குடும்பத்துல இருந்த நம்ம ஹீரோ எப்படி இப்ப பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ இருக்க வீட்டுக்குள்ள எல்லாரும் பார்ட்டி பண்ணி டயர்டாகி படுத்திருக்க சமயத்துல நம்ம ஹீரோவை மட்டும் பிடிக்கிறதுக்காக போலீஸ் உள்ள வராங்க. அதோட போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துறாங்க. எதுக்காக நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தாங்கன்னா, நம்ம ஹீரோ பிசினஸ்ல நிறைய ஊழல் பண்ணிருக்கேன், மோசடி பண்ணிருக்கேன், அது மட்டும் இல்லாம நாட்டுக்கு ஒழுங்கா டாக்ஸ் கட்டவே இல்ல, அது மட்டும் இல்லாம கடன் மோசடி எல்லாம் பண்ணிருக்கேன், பணம் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட குள்ளுமுள் நம்ம ஹீரோ பண்ணி வச்சிருக்கேன், அதனாலதான் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. விசாரிக்கும் போது இந்த மோசடி எல்லாத்தையும் மறுபடியும் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் பண்ணாலும் பண்ணுவீங்கன்னு சொல்றான். இவனை விசாரிக்கும் போது இவன் கொடுக்குற வாக்குமூலத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ தைரியமா தான் பேசுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அம்மாவோட பேட்டை பட்டி நினைக்கிறேன். அதுல ஹீரோ அம்மாவுக்கு தெரிஞ்ச அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட முகமும் மாறுது, நம்ம ஹீரோ அப்பாவோட முகமும் மாறுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வளர்ந்துருக்கேன், வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை. இவனோட வேலையை பார்த்துட்டு தனியா ஒரு ஃபிளாட்ல தங்கலாம்னு வீட்டை விட்டு வெளியே கிளம்பிருக்கேன். அவங்க அப்பாவும் செலவுக்கு காசு கொடுத்து அனுப்பி வச்சிருந்திருக்காரு. இவனுக்கு காஸ்ட்லியான ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் ஒரு வீடை வாடகை எடுக்கலாம்னு பாக்குறான். அவங்க ரெண்டு வாடகை எல்லாம் ரொம்ப அதிகமா சொல்றாங்க. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சரி இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். ஆனா அவங்க நீ மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு பார்க்கணும், நீ என்ன வேலை பாக்குறீங்கிறதையும் நாங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எங்க கிட்ட கொடு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இவன் எந்த வேலையுமே பார்க்கலையே, அதனால போடான்னு வெளியே தோர்த்திட்டுறாங்க. இவனு பேப்பர்ல ஏதாவது ஆட் போட்டுருக்காங்களா வேலைக்கு அப்படின்னு பாக்குறான். ஒரு வேலைக்கு ஆட் போட்டுருக்காங்க. இவன் அந்த வேலையில போய் ஜாயின் பண்றான். சாதாரண லேபர் வேலையில தான் போய் ஜாயின் பண்ணிருக்கான். அந்த வேலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஆனது சம்பளம் வாங்கலாம்னு போய் கியூல நிக்கிறான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை முழுசா கொடுக்காம பாதிய டாக்ஸ்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 38 ஹீரோ கொடுத்தேன்னா பக்கத்துலயே ஒரு கண்டெய்னர்ல தூங்கிக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கல. டாக்ஸ் கட்டுறதும் பிடிக்கல, இந்த கண்டெய்னர்ல தூங்குறதும் பிடிக்கல. நானே ஒரு இடத்த கண்டுபிடிச்சுக்கிறேன், நிச்சயமா ஒரு பெரிய வீட்டுல தங்குவின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு வந்துவன் பார்க்ல தூங்கலாம்னு முடிவு பண்றான். அதே சமயம் அவன் சின்ன வயசுல இவனும் உன்னோட அப்பாவும் டாக்ஸ் ஆபீஸுக்கு போனதை நினைச்சு பாக்குறான். டாக்ஸ் ஆபீஸ்ல அங்க வேலை பாக்குறவங்க உங்களோட டாக்ஸை கட்டிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நம்ம ஹீரோட அப்பாவுக்கு கொஞ்சம் ஏதாவது செய்ய முடிஞ்சாலும் நான் செஞ்சிருவேன், ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியாது, நீங்க உங்களோட டாக்ஸை கட்டிதான் ஆகணும்னு சொல்றாங்க. அவங்க இப்படி பேசுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் எங்க அப்பாவோட ஃபைல நீங்க எல்லா ஃபைலுக்கும் கீழே வச்சுட்டீங்கன்னா நிச்சயமா வர்றவங்க எங்க அப்பாவோட ஃபைல பார்க்க போறது இல்ல, நாங்க டாக்ஸ் கொஞ்ச நாளைக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான். அவங்களும் இது ஒரு நல்ல யோசனையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவும் ஹீரோவை வெளியில கூட்டு வரும்போது சூப்பரா யோசிச்சு இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டிக்கிட்டே வராரு. அந்த தருணத்தை நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுநாள் நடந்து கோட் சூட் எல்லாம் போட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அவனோட ஐடியாவே போட்டோ எடுத்து அங்க இருக்க கம்ப்யூட்டர்ல போட்டு எடிட் பண்றாங்க. முதல்ல பேரை மாத்துறேன், அதுக்கப்புறம் மாச சம்பளம் 19,000 ஹீரோ சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றேன், இவன் ஒரு ஆப் டெவலப்பிங் கம்பெனில வேலை பார்க்குற மாதிரி இவனோட மொத்த பயோவையும் மாத்திடுறேன். அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு பிரிண்ட் கடையில கொடுத்து பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஆனா அந்த பிரிண்டிங் கடையில இருக்கவரு இது ஃபேக் தான்ங்கிறத கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா நீ மாட்டிக்காதுன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அவருக்கு கை கொடுத்துட்டு ஒரு லக்ஸரியான அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு வீட வாடகை எடுக்கலாம்னு பாக்குறான். இவனோட இந்த ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு 19,000 ஹீரோவா, வாவ் சூப்பரா இருக்கு, சரி நீங்க தங்கிக்கலாம்னு ஒரு ஃப்ரெண்ட் ஹவுஸை நம்ம ஹீரோக்கு வாடகைக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். ஆனா எப்படி அவன் வாடகை கட்ட போறான்னு தெரியல. எப்பரா கட்ட போறான்னு பார்த்தா இங்க வேலை பாக்குறாங்கல்ல லேபர்ஸா, அவங்க 38 ஹீரோக்கு அவங்க பக்கத்துல கண்டெய்னர்ல தூங்குவாங்க. அவங்களுக்கு 30 ஹீரோல ஒரு ஃப்ரெண்ட் ஹவுஸ்ல உங்களால தங்க முடியும்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா அவங்க வர தயாரா இல்ல. சரின்னு 15 ஹீரோ வரைக்கும் ரேட்டை குறைச்சு பாக்குறான். அவங்க வர முடிவு பண்றாங்க. இனி அவங்களை கூட்டு போய் அந்த ஃப்ரெண்ட் ஹவுஸ்ல தங்க விட்டு அது மூலியமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த ஃப்ரெண்ட் ஹவுஸ்க்கு இவன் வாடகையை கட்ட போறான். அந்த ஃப்ரெண்ட் ஹவுஸ்ல செக்யூரிட்டியை வேலை பார்த்தவங்களுக்கும் காசை கொடுத்து வெளியே அனுப்பிச்சு வச்சிடறான். நைட்டு போல அவங்க இங்க தங்க போறது இல்ல. அதே சமயம் அந்த டாக்ஸ் ஆபீஸ்ல நம்ம ஹீரோட அப்பாவும் அப்பாவோட ஃபைல எல்லா ஃபைலுக்கும் கீழே வச்சுட்டு வெளியில வந்திருப்பாங்கல்ல. அந்த சமயம் அந்த டாக்ஸ் ஆபீஸ்ல வேலை பார்க்குறவரு அவர் தான் கொஞ்சம் உயர் அதிகாரத்துல இருக்கவரு. இவங்க கிட்ட பேசினவங்க வந்து கொஞ்சம் அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்க தான். அவர் வந்து உங்க ஃபைலை நான் எடுத்து பார்த்தேன், நீங்க செஞ்சது தப்பு, நீங்க உங்களோட டாக்ஸை ஒழுங்கா கட்டினா மட்டும்தான் நீங்க வெளியில நிம்மதியா இருக்க முடியும், இல்லைன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்குன்னு சொல்லி மிரட்டிடுறாரு. அதனால அப்படியே வருத்தத்தோடய போயிருக்காங்க. நம்ம ஹீரோ நம்ம எல்லாம் ஏழைங்களப்பா அப்படின்னு கேட்டிருக்கான். அவர் அப்படிலாம் இல்லடா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லி இருந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரே ஆசை தான், இப்ப எப்படியாவது பணக்காரன் ஆகணும், எப்படியாவது பணக்கார வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்றான். அவங்க அப்பா உனக்கு வேலை கிடைச்சிச்சா, நீ எங்க தங்கியிருக்கேன்னு கேட்கிறாரு. இவனு நான் ஒரு காஃபி ஷாப்ல வேலை பார்க்குறேன், சாதாரண ஒரு ஃபிளாட்ல தான் தங்கியிருக்கேன், ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதனால அவர் பெருசா சந்தேகப்படல, சரிப்பா பொழப்ப பார்த்து பொழைச்சுக்குன்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவனோட போனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அது அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. எதுக்காகப்பா நான் கால் பண்ற காலெல்லாம் அட்டன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்ட உடனே அவனுக்கு செமையா கோவம் வருது. எதுக்காக நம்ம ஹீரோ அவங்க அம்மா மேல இவ்வளவு கோவமா இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் நைட்டு ஃப்ரெண்ட் ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி என்னப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க வீட்டுல
வீட்டுல அதிகமா மியூசிக் கேக்குதுன்னு. இப்ப நீ உடனே கட் பண்ணிட்டு இல்ல வீட்டை விட்டு வெளியே போறியான்னு கேக்குறாங்க. இவன் நான் அந்த மியூசிக் எல்லாம் எதுவுமே போடலையே, எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு போன்ல சமாளிச்சுட்டு ஃப்ரண்ட் ஹவுஸ் வந்து பாக்குறான். அங்க வந்து தங்குற ஒர்க்கர்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப லோக்கலா இறங்கிட்டாங்க. மியூசிக் எல்லாம் அதிகமா போட்டுவிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோஃபாவெல்லாம் தூக்கி கீழே எரிஞ்சுக்கிருக்காங்க. ஆடெல்லாம் ஃப்ரண்ட் ஹவுஸ்க்குள்ள பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸிங் விளையாட்டுலாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவனுக்கு அட ரொம்ப சொதப்பிட்டீங்களா பாவிகளா அப்படின்னு முடிக்கிறான். இவங்க இங்க ஒரு வாரம் தான் தங்க வச்சான், அதுக்குள்ள எல்லாமே சொதப்பிக்கிச்சு. அதே சமயம் அந்த ஃப்ரண்ட் ஹவுஸோட ஓனரு போலீஸோட அங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் இன்னொருத்தனும் அந்த போலீஸ் கையில மாட்டாம ஃப்ரண்ட் ஹவுஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துறாங்க. ரெண்டு பேரும் வரும்போது ரெண்டு பேரும் தங்களோட பேரை சொல்லி இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆயிடுறான். அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் ஹவுஸ்ல இந்த ஒர்க்கர்ஸ் தங்க வச்சு தான் காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப அதுவும் போச்சுன்னு சொல்லிடுறான். இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தவங்களும் எதுக்காக அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சரக்கு அடிச்சிருக்காங்க. ஒரு ப்ராஸ்டிடியூஷன் ஹப்புக்கு போறாங்க. அங்க இருக்கிறவங்களை வெல்கம் பண்ணி மூக்குல ஒரு போதை பொருளை போட்டுக்க சொல்றாரு. ரெண்டு பேருமே போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஹப்லயே ஒரே பார்ட்டி தான், ஆட்டம் பாட்டம் என்ஜாய் தான். அப்படியே அங்க என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு வரான். அவனோட ஒய்ஃபை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான், அவனோட குழந்தைங்களை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். உன் பிளாட்ல வந்து தங்கின ஒர்க்கர்ஸ்க்கு 5 யூரோக்களுக்கே பிளாட் கிடைச்சிச்சு, ஆனா 15 யூரோக்கு உன் பிளாட்ல வந்து ஏன் அவங்க தங்கினாங்க தெரியுமா? நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை பார்த்தாலே ராயல் லுக்கா இருக்கு, நீ எல்லாத்தையுமே ஈர்க்கிற, உன்னால எதை வேணா ஈஸியா ஈர்க்க முடியும்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவனோட ஒய்ஃப் வாட்சை வாங்கி அவனோட கையில கட்டி காமிக்கிறான். இந்த வாட்ச் என் கையில இருக்கும்போது 50 யூரோ வாட்ச் மாதிரி இருக்கு, அதே இது உன் கையில கட்டினோம்னா 13,000 யூரோ வாட்ச் மாதிரி இருக்கு. சாதாரண பொருள் கூட உன்கிட்ட வரும்போது வேல்யூ அதிகமா தெரியுது, நீ ஒரு லக்கியான மனுஷன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை கம்மி விலைக்கு வாங்க முடியும், அதை நீ அதிக விலைக்கு வித்து கொடுக்கணும், வர லாபத்தை நம்ம சரியா பிரிச்சுக்கலாம்னு சொல்றான். ஹீரோக்கு இதை கேட்கும்போது கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் இறங்கி பார்க்கலாம்னு முடிவு பண்றான். பழைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஏலம் ஒரு இடத்துக்கு போறாங்க. ஏலத்துல போய் ஜாயின் பண்றாங்க. ப்ராப்பர்ட்டிஸை கம்மி விலையில அந்த ஏலத்துல இன்ட்ரோ பண்ணும்போது இவங்க கை தூக்குறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கவங்க கை தூக்கி அந்த ப்ராப்பர்ட்டியோட விலையை அதிகப்படுத்தி விட்டுறாங்க. இவங்களால ஒரு ப்ராப்பர்ட்டி கூட வாங்க முடியாம போகுது. அப்படியே நொந்து போய் மனசுடைஞ்சு அந்த ஏலத்தை விட்டு வெளியேறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் புலம்பும் போது ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. செக்யூரிட்டிக்கு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம்னு முடிவு பண்றாங்க. அடுத்த தடவை ஏலம் நடக்கும்போது செக்யூரிட்டி அந்த ஏலத்துல கலந்துக்கிறவர காம்படிட்டர் எல்லாத்தையும் வேறொரு ரூம்ல ஏலம் நடக்கிறதா சொல்லி வேறொரு ரூம்ல கூட்டு கொண்டு போய் அடைச்சிடறான். இவங்கள மட்டும் கரெக்டா ஏலம் நடக்கிற ரூமுக்கு கூட்டு கொண்டு போய் விட்டுறான். அதுக்கு அந்த செக்யூரிட்டி அதிக பணமும் வாங்கிக்கிறான். இப்ப ஏலம் வர ரூம்ல இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்காங்க. வர்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே கம்மி விலைக்கு வாங்கிக்கிறாங்க. அதை மட்டுமே வித்து காசு பார்த்து கொஞ்சம் லாபம் மட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த ஏலம் வருவங்க ஒரு பழைய அபார்ட்மெண்ட்டை 3,50,000 யூரோக்கு ஸ்டார்டிங் பிரைஸா ஏலத்துல இன்ட்ரோ பண்றாங்க. அது வேணாம்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அது வேணும்னு கை தூக்குறான். அந்த ஏலம் வருவங்களும் நம்ம ஹீரோக்கு அதை வித்துறாங்க. 10 நாள்ல பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணி இந்த ஏலம் வருவங்களுக்கு கொடுத்துட்டா அந்த ப்ராப்பர்ட்டியை இவங்க கைப்பற்றிடலாம். ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு எப்பறம் உனக்கு இவ்வளவு பணம் கிடைக்க போது, எந்த பேங்க்ல நமக்கு கடன் கொடுக்க போறாங்க, நான் சொன்னதை மட்டும் வாங்கிக்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டு திட்டுறான். ஆனா நம்ம ஹீரோ ஏற்பாடு பண்ணலாம்ப்பா, அந்த அபார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணி வாங்குறவங்களுக்கு வித்துருவோம், அவங்க பேங்க்ல லோன் வாங்கி நமக்கு காசு கொடுப்பாங்க, அந்த காசுல குறிப்பிட்ட காசை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த அபார்ட்மெண்ட்டை ஏல விட்டவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம்னு சொல்றான். இதுல ஆச்சரியம் என்னன்னா, இவங்க கிட்ட அபார்ட்மெண்ட்ல இருக்க அந்த ரூம் எல்லாம் வாடகைக்கு வாங்க வருவாங்கல்ல, அவங்களுக்கு இதுங்களே ஒரு பேங்க் ரெஃபர் மூலியமா கடன் வாங்கி கொடுக்க போறாங்க. அப்படி ஏதாவது ஒரு பேங்கை இவங்க கண்டுபிடிக்க முடியுமான்னு ஃப்ரெண்டுக்காரங்கிட்டே நம்ம ஹீரோ கேட்கிறேன். ஃப்ரெண்டு ஒரு பேங்க்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு, வா போலாம்னு பேங்க்ல ஒருத்திய பார்க்க கூட்டு போறான். பேங்குக்குள்ள நுழைஞ்சதும் ரிசப்ஷன்ல இருக்கவன் என்னப்பா என்கிட்ட எதுவுமே பேசாம நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். ஆனா இவங்க பதில் எதுவும் சொல்லல. இந்த பேங்க்ல ஒருத்தரை பாக்குறதுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு, நாங்க அவங்கள தான் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல கிளம்பிடுறாங்க. அவன் பின்னாடி வந்து இவங்களை பிடிச்சிடறான். ஆனா அதுக்குள்ள இவங்க போய் இவங்க பார்க்க வேண்டிய ஆளா பாத்துறாங்க. அவங்களும் இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த ரிசப்ஷன்ல இருக்கவங்க அனுப்பி வச்சிடறாங்க. அது யாருன்னு பார்த்தா அவதாங்க நம்ம ஹீரோயின். இவங்க அந்த பணத்தை பத்தி அவகிட்ட கேட்கும்போது அவ நீங்க ரொம்ப கம்மியான பணத்தை கேக்குறீங்க, இவங்க வந்து 3,50,000 யூரோ அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கேட்டிருக்காங்க. ஆனா இவ 4 இருந்து 5 மில்லியன் யூரோக்கு நீங்க கடன் வாங்கினாதான் இந்த பேங்க்ல இருந்து கடன் கொடுக்க முடியும்னு சொல்றான். அவ்வளவு பணத்தை கடன் வாங்குற அளவுக்கு சொத்து பத்திரத்தையோ எதையாவது ஒண்ணு அடமானம் வச்சாதான் நீங்க இந்த பேங்க்ல இருந்து கடன் வாங்க முடியும்னு சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், 3 லட்சம் யூரோக்கு வாங்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட், அதுல 30 பிளாட் இருக்கு, நிச்சயமா அதை மக்களுக்கு வித்தோம்னா 6 மில்லியன் சம்பாதிக்கலாம், அந்த பிளாட் வாங்க வர்றவங்களுக்கு நீங்க கடன் கொடுக்கறத கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நீங்களும் சம்பாதிக்கலாம்னு சொல்றான். அவளுக்கு ஆசை வந்துருது, சரின்னு சொல்றா. இப்போ இவங்களுக்கு அந்த பிளாட்டை வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் தேவை. கொஞ்சம் நல்லா வெல்த்தா இருக்க கஸ்டமர்ஸை பார்க்கணுங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் விற்கக்கூடிய ஒருத்தனை வந்து பாக்குறாங்க. அவங்கிட்ட வந்து இந்த மாதிரி உன்னுடைய கஸ்டமர்ஸ்ல இருந்து ஒரு 50 கஸ்டமர்ஸையாவது நாங்க சொல்ற அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வைப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்சவர் தான் இவரு என்னோட கஸ்டமர்ஸை உங்களோட பிளாட் வாங்க நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நிச்சயமா எனக்கு 1.5 மில்லியன் யூரோ வேணும் சொல்லி கேட்கிறாரு அவரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் குறைச்சு பேசுறதுக்குலாம் தயாரா இல்ல. இவருக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம கஸ்டமர் டீடைல்ஸை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால இவர்கிட்ட இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, உனக்கு நாங்க ஒரு பைசா கூட தரமாட்டோம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுறாங்க. வந்தவங்க அவரோட ரூமையை உடைச்சு அவருடைய ரூமுக்குள்ள இருக்க கஸ்டமர் டீடைல்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம்னு பாக்குறாங்க. ஆனா அவரு அவரோட கஸ்டமர்ஸோட டீடைல்ஸை ஃபைல்
ஃபைலா வைக்கவே இல்ல. கம்ப்யூட்டருக்குள்ள டிஜிட்டல் ஃபைல்ஸா வச்சிருக்காரு. இவங்க பாஸ்வேர்ட் போட்டு அந்த கம்ப்யூட்டர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவரு இவங்களுக்கெல்லாம் தெரியாத ஏதோ ஒரு பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்காரு. அதனால சில பாஸ்வேர்டை போட்டு ட்ரை பண்ணிட்டு உனத்துக்கு வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப போயிடுறாங்க. ஹீரோயின் போய் புலம்புறாங்க, ஒன்னும் பண்ண முடியாது போலன்னு. ஆனா ஹீரோயின் இது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம பின்வாங்க முடியாது, பேங்க்ல சந்தேகப்படுவாங்க, இதை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்றா. ஆனா அவங்களுக்கு அது எப்படி முடிக்கணும்னு தெரியல. ஆனா இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நீ அந்த இன்சூரன்ஸ் பாலிசி விக்கிறவரோட இமெயில் ஐடி இருக்கா அப்படின்னு கேட்கறா. ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறான். நம்ம ஹீரோ இது எப்படி வேலை செய்யும், இதை வச்சு என்ன பண்ண போறா அப்படின்னு கேட்கறான். அவளும் இந்த இமெயில் ஐடியில தான் இன்சூரன்ஸ் கஸ்டமருக்கு இன்சூரன்ஸ் பாலிசியா அவன் சென்ட் பண்ணிருப்பான். அதனால இந்த மெயில் ஐடியில நிச்சயமா அவன் கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ் இருக்கும். இந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்றான். அதே சமயம் இந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை எடுக்கிறதுக்காக கஸ்டமர் கேருக்கு கால் பண்றான். இந்த இன்சூரன்ஸ் பாலிசி விற்கிறவனோட ஒய்ஃப் மாதிரியாவே அவங்க கிட்ட பேசுறா. அதே சமயம் இவகிட்ட குழந்தை இருக்க மாதிரியாவும் அந்த குழந்தை அழுகிற மாதிரியாவும் குழந்தை அழுகிற வீடியோவை யூடியூப்ல பிளே பண்ணி விடுறா. பக்கத்துல இருக்க அவளோட லேப்டாப்ல. அவங்களும் இவ குழந்தை வச்சிருக்கா போல இருக்கு அப்படின்னு அவசர அவசரமா பேசுறாங்க. இவன் அவசர அவசரமா பேசுற மாதிரி இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, அவர் இன்சூரன்ஸ் பாலிசியை சில கஸ்டமருக்கு சென்ட் பண்ண வேண்டியது இருந்தது, அதை உடனே செய்யணும், இல்லைன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, இந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டை மட்டும் எனக்கு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அவங்களும் நம்பிறாங்க அவரோட ஒய்ஃப் தான் அப்படின்னு. பாஸ்வேர்டையும் கொடுத்துறாங்க. இவளும் டக்குன்னு அப்படியே போனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இது மூலியமா நீங்க கஸ்டமர்ஸை பிடிச்சுக்கங்கன்னு சொல்றா. அவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட வாங்கிட்டு போறாங்க அந்த பாஸ்வேர்டை. அதுக்கப்புறம் ஏலத்துல வாங்கின அந்த அபார்ட்மெண்ட்டை போய் பாக்குறாங்க. அங்க இருக்க பிளாட்லாம் அப்படியே பழசா கிடக்குது, அதை அப்படியே ரெனோவேட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த போதை பொருள்லாம் வச்சுட்டு சுத்துவார்ல, அவர் கூப்பிட்டுறாங்க போன் அடிச்சு. அவரும் போதை பொருள் சரக்கெல்லாம் கொண்டு வந்துறாரு. இவங்க அந்த போதை மரத்தை நல்லா எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே அங்க இருக்க அபார்ட்மெண்ட்டை ரெனோவேட் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா ரெனோவேட் பண்ணி முடிச்சுட்டு கஸ்டமர்ஸ் அந்த பிளாட்டுக்கு வர வச்சு அந்த பிளாட்டை நல்லா சுத்தி காமிச்சு இது மாதிரி உங்க எல்லாத்துக்கும் ஒரு பிளாட் சொந்தமா நாங்க கொடுக்க போறோம், நீங்க அதுக்கு தேவையான பணத்தை பேங்க்ல இருந்து எங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இவங்களோட சொந்த பிளாட் எல்லாம் பார்க்காம இந்த பிளாட்டை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி அந்த பிளாட் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு. எல்லாருமே பத்திரத்துல சைனை போட்டு அந்த பிளாட்டை வாங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் போய் கடன் வாங்கி இவங்களுக்கு காசையும் கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப இவனை விசாரிச்சுட்டு இருக்கவங்க எப்படி எல்லாரும் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கறா. இவனு அவங்க எல்லாருமே பேராசை பிடிச்சவங்க, மக்கள் எல்லாரும் பேராசை பிடிச்சவங்க, அதனாலதான் பிளாட் அப்படியே வாங்கிட்டாங்கன்னு சொல்றான். பெரிய பெரிய பிளாட் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, அதனாலதான் கிடைச்ச உடனே வாங்கிட்டாங்கன்னு சொல்றான். அப்ப அவ எல்லாரும் பேராசை பிடிச்சவங்க இல்ல, ஒரு சில பேரு வேற எதுக்காகவாவது வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்கறா. நம்ம ஹீரோ ஆமா ஒருத்தர் வந்தாரு பேத்திக்காக வாங்கினாரு அப்படின்னு சொல்றான். ஆனா அவர்கிட்ட அதை வித்ததுக்கு அப்புறமும் இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கு. எப்படின்னா அவங்களே கடன் வாங்க வச்சு அவங்களுக்கு இந்த பிளாட்டை விற்கிறதுல கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கு. அந்த குற்ற உணர்ச்சி எவ்வளவு நாள் நீடிச்சுன்னு அவ கேட்கறா. நம்ம ஹீரோவும் 6 மில்லியன் யூரோ வர்ற வரைக்கும் தான், அந்த 6 மில்லியன் யூரோவும் வந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்றான். ப்ராஸ்டியூஷன் ஹப்புக்குலாம் போய் பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க ஒருத்திக்கு நம்ம ஹீரோ பிடிச்சு போகுது. ஆனா நம்ம ஹீரோ நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறான். ஹீரோயினை லவ் பண்ண போறது தான் லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறான். இவளுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் எப்படியும் ஒரு நாள் என்கிட்ட திரும்ப வரும்னு சொல்லிட்டு இவனை விட்டுறா. இங்க நம்ம ஹீரோ பேங்க்குக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்ததுனால அந்த பேங்க்ல ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறான். எந்த அளவுக்கு க்ளோஸ்னா நம்ம ஹீரோயினை ஹையர் பொசிஷனுக்கு மாத்திருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறான். அவங்களும் நம்ம ஹீரோயினை ஹையர் பொசிஷன்ல உட்கார வைக்கிறாங்க. இனி பினான்சியல் சம்பந்தமா ஹீரோயின் இரவு பகலும் ஹீரோட சேர்ந்தே ஒர்க் பண்ண போறதா அவர் சொல்லிட்டு போயிறாரு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் ஹீரோவும் நைட்டு பகலா ஒர்க் சம்பந்தமாவும் பர்சனல் சம்பந்தமாவும் செம்மையா பேசிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் காதல் வரவே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க, ரொமான்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு புது வீடே வாங்கியிருக்காங்க. அந்த வீடையும் வந்து பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் இந்த வீட்டு முன்னாடி ஒரு சிங்க சிலையை வச்சா செம்மையா இருக்கும், அதுவும் பளிங்கு கற்கள்ல செஞ்சு வச்சா செம்மையா இருக்கும்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஏலவுறவங்களை ஒரு சீக்ரெட் மீட்டிங்ல சந்திக்கிறாங்க. இப்ப இவங்க ஸ்விம்மிங் பூல்ல தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஏலவுற லேடி சொல்றா, உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியை நீங்க முன்னாடியே எனக்கு சொல்லிட்டீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நான் ஏலத்துக்கே கொண்டு வர மாட்டேன், உங்களுக்கு தேவையான கம்ஃபர்டபுளான பிரைஸ்ல நான் அதை வித்துருவேன்னு சொல்றா. இவங்களும் அதுக்கு எவ்வளவு கமிஷன் வேணும்னு கேக்குறாங்க. அவளுக்கு எனக்கு பிளாட்டுக்கு 2000 யூரோ வேணும்னு கேக்குறா. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோவோட டீமும் முழிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த லேடியை பயந்து போயிடறா. நான் அதிகமான காசை கேட்டேனா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ இல்ல 14,000 யூரோ ஒரு பிளாட்டுக்கு நீங்க வாங்கலாம், நாங்க கேட்கறது பூரா எங்களுக்கே கொடுத்துருன்னு சொல்றான். உடனே அவங்க சந்தோஷப்படுறாங்க, நம்ம எதிர்பார்த்ததை விட பல மடங்கு காசு இவங்க கொடுக்குறாங்களே அப்படின்னு. அதே சமயம் அந்த ஏலவர லேடி நம்ம ஹீரோயின் போருக்கு மோதிரத்தை அழகா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றா. நம்ம ஹீரோ இந்த மோதிரம் உனக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறா. அவளு எனக்கு பிடிச்சிருக்கு கொடுத்தா கொடுங்கன்னு கேக்குறா. நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த மோதிரத்தை காஸ்ட்லியான மோதிரத்தை தூக்கி கொடுக்குறா. அதை பார்த்து அவங்க இன்னும் ஆச்சரியப்படுறாங்க. இப்படி ஒரு வழியா இந்த ஏலவரவங்களை நம்ம ஹீரோட டீம் கரெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களா இருக்காங்கல்ல, அவங்களோட வாடிக்கையாளர்கள் டீடைல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளையே அப்படியே வாங்க போறதா சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அந்த கம்பெனியில வேலை பார்க்குறவங்களுக்கு செம்ம சாக்காயிருது. இருந்தாலும் நாங்க வாங்க தான் போறோம்னு சொல்லிடுறாங்க. அதனால நாங்க சொல்றதை நீங்க கேளுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பேசுறத அவங்க கேட்டுதாகணும். இந்த கம்பெனி அவங்க வாங்குறது இன்சூரன்ஸ் போடுறவங்க நிச்சயமா பணக்காரங்களா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கடன் வாங்கவும் தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஈஸியா கடனும் கிடைக்கும். அதனாலதான் இந்த மாதிரி கம்பெனிகளை நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வாங்குறாங்க. அதுல இருக்க வாடிக்கையாளர்களை பிளாட் வாங்க வைக்கிறதா நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் ஒரே குறிக்கோள். அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட சில கம்பெனிகளை நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வாங்குறாங்க. இந்த செங்கல் தயாரிக்கிறது மணலில் கொண்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்கறது இந்த மாதிரி கம்பெனிகளை வாங்குறாங்க. ஏன்னா அந்த கம்பெனி எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்தாதான்
இவங்க ஒரு பிளாட்டை சீக்கிரத்திலேயே கட்டி மக்கள் கிட்ட விற்க முடியும், அதுவும் கம்மி காசுக்கு கட்டி அதிக காசுக்கு விற்க முடியும்னு இந்த மாதிரி ஐடியாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனிகளை வாங்கிட்டு அந்த கம்பெனில முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கவங்க கிட்ட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஓனரு, அவங்க எதுக்காக இந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் தான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இவ எதுக்காக பேசுறா, நீ பேச வேண்டியதானே அப்படின்னு கேட்கறான் ஹீரோ கிட்ட. ஹீரோவோ நான் குடிச்சிருக்கேன், உனக்கு பேச விருப்பம் இல்ல, அவ பேசுறா, பேசிட்டு போறான்னு சொல்றான். ஆனா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோயினை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோயினுக்கு அவனுக்கும் கொஞ்சம் முன்னாடியே பழக்கம் இருக்கு. நம்ம ஹீரோவையே அவளுக்கு இவன் தானே இன்ட்ரோ பண்ணி வச்சான். என்னமோ தெரியல, நம்ம ஹீரோயினை சுத்தமாவே இந்த ஃப்ரெண்டுகாரனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. எப்படியாவது ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிச்சு விட்டுறான்னு பாக்குறான். அதுக்கப்புறம் 3 பேரும் பர்சனல் மீட்டிங்ல நம்ம ஹீரோயின் லோன் வாங்குறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் ஃப்ரெண்டுகாரன் ஹீரோயினை ஒம்பளுக்குறேன், எங்களை மோசம் பண்ணிட்டு போயிட மாட்டேன், எங்களை ஏமாத்திட்டு போயிட மாட்டேன்னு கேட்கறான். அதுக்கு அவ சிரிச்சுக்கிட்டே என்ன மறுபடியும் பொறாமப்பட்டியான்னு கேட்கறான். இருந்தாலும் அவன் நம்ம ஹீரோயின் கூட வாக்குவாதம் பண்றேன். இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்றான். இவனுக்கும் அவளுக்கும் ஆக மாட்டேங்குது போல, ஏதோ பிரச்சனை இருக்கும் போலன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் நைட்டு தூங்கும்போது நம்ம ஹீரோயின் எதுக்காக ஃப்ரெண்டுகாரனுக்கு உன்னை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவனோட எந்த பொண்ணுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கோ அந்த பொண்ணு அவனுக்கு சுத்தமா பிடிக்காது, இது அவனோட குணம், அவனை கண்டுக்காத அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடியுது. நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுகாரனும் ஒரு டைமண்ட் வாங்குற கடைக்கு போயிருக்காங்க. அங்க ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டைமண்ட் வச்ச நெக்லேஸை பாக்குறாங்க. அந்த நெக்லேஸோட விலை எவ்வளவு ஃப்ரெண்டுகாரன் கேட்கறேன். அவங்களுக்கு ஒரு சீட் எடுத்து கொடுக்குறாங்க. அதுல போட்டிருக்க விலை எவ்வளவுன்னு நமக்கு காட்டல, ஆனா அதை பார்த்து அவன் மிரண்டு போயிடுறேன். இது அவ்வளவு அவசியமா வாங்கணுமா நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறேன். நம்ம ஹீரோவும் அந்த விலையை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நான் அந்த செயினை வாங்கிக்கிறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த செயினை வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவை பாக்குறதுக்காக வராங்க. ஹீரோ ஒரு டின்னர் பார்ட்டி வச்சிருக்கான். அதுக்கு இன்வைட் பண்ற விதமா ஒரு லெட்டரும் அந்த நெக்லஸையும் டோர் முன்னாடி வச்சுட்டு காலிங் பில் அமுக்கி விட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த டின்னர் பார்ட்டிக்கு போயிடுறாங்க. டின்னர் பார்ட்டில நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் இவனோட அப்பா, இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இவனோட அம்மாவுக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா இவங்க அம்மா வரவே இல்லை. அதனால ஹீரோயின் அவங்க அப்பா கிட்டையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாக்குறதுக்காக ஓடி வரான். வந்து கதவை தட்டுறான். கதவை திறக்கிறது யாருன்னு பார்த்தா இவங்க அம்மாவோட இப்ப இருக்க புது ஹஸ்பண்ட். அவரை பார்த்தோம் நம்ம ஹீரோக்கு சாக்காதான் இருக்கு. இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட போய் இந்த நெக்லஸ் யார் கொடுத்தது, இந்த நெக்லஸ் அவன் கொடுத்தது அவங்க கிட்ட சொன்னானா, அது அவன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த லெட்டர் எங்க தூக்கி போட்டியான்னு கேட்கறான். அவர் குப்பத்தூர்ல இருக்குன்னு சொல்றாரு. இவனு குப்பத்தூர்ல இருக்க அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து இதை சத்தமா அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறான். அவர் அடிக்க போறான். அந்த சமயம் அவங்க அம்மாவே அவர் மேல இருந்து கையறா, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த வார்த்தையை நம்ம ஹீரோவால தாங்க முடியல. இந்த நெக்லஸ் அப்பா கொடுத்தது, நானும் அப்பா எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உனக்காக, ஆனா நீ போலீஸை கூப்பிடுன்னு சொல்லி என்னையவே மிரட்டுற, இது ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸ், இது உனக்கு வேணும்னா ரெஸ்டாரண்ட்ல வந்து எடுத்துக்குன்னு சொல்லிட்டு வெளியில வேகமா கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அவங்க அம்மா பின்னாடியே வந்து இந்த நெக்லஸை கொடுத்தல என்னை விலைக்கு வாங்க முடியாது, இனிமே நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து வாழவே முடியாது, பிரிஞ்சிரதா நல்லது, எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் போய்த்தோன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு மறுபடியும் ரெஸ்டாரண்ட் தானே கிளம்பி வரான். அப்போ முன்னாடியே நடந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு பாக்குறான். நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது இவனோட அப்பாவும் ஹீரோட அம்மா இப்ப கல்யாணம் பண்ணிருக்கவரை பாக்குறதுக்காக யதார்த்தமா ஒரு வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த சமயம் அவர் வீட்டுக்குள்ள இருந்து இவனோட அம்மா வரத பாத்திருக்காங்க. இவனோட அப்பாவும் அந்த இடத்துல அவங்க அப்பா உடஞ்சு போயிருந்திருக்காரு. நம்ம ஹீரோ இதை பார்க்க முடியாம அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருக்கான். நம்ம ஹீரோட அம்மாவுக்கும் இவருக்கும் முன்னாடி இருந்து கான்டாக்ட்ல இருந்திருக்கும் போல இருக்கு. 2 பேருமே முன்னாடியே கள்ளக்காதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பா ரொம்ப நல்லவரு, அவர் அதை பார்த்து நொந்து போயிருந்திருக்காரு. இது இன்னமும் நடக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவால சுத்தமா இதை தாங்கவே முடியல. ரொம்ப டென்ஷன்ல போதை மருந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனோட மைண்டை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நாங்க 2 பேரும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க தாத்தாவாக போறீங்கன்னு சொல்றாங்க. ஆமாங்க, இப்ப ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, சீக்கிரத்துல அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஆனா இவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணல, இனிமே தான் கல்யாணமே பண்ண போறாங்க. ஹீரோட அப்பாவும் நம்ம தாத்தாக போறோம்னு சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கவங்க உனக்கு ஏதாவது பிரேக் தேவைன்னு கேக்குறாங்க. அந்த சமயம் நம்ம ஹீரோ யதார்த்தமா எங்க அம்மா கிட்ட பேசுங்களான்னு கேட்கறான். அவங்களும் நான் பேசினேன், ஆனா உங்க அம்மா உன்னை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாயிருது. பயங்கரமா டேபிள குத்துறேன், ரொம்ப வருத்தப்படுறேன். நம்ம அம்மா எப்பவுமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வெறுக்க ஆரம்பிக்கிறேன். அம்மாவே உங்க அம்மாவை எனக்கு பிடிக்காது, அதனாலதான் அவங்க அம்மாவை நினைச்சாலே இவ்வளவு கோவத்தை காட்டுறேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறேன். மறுநாள் ஆனது இவனோட ஃப்ரெண்டு கிட்ட நான் இந்த மாதிரி ஹீரோயினை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கான். ஆனா அவன் 2 பேத்தையுமே கல்யாணம் பண்ண விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நம்ம ஹீரோட மைண்டை குழப்ப ட்ரை பண்றேன். அவ உனக்கு முன்னாடியே பணக்காரியா இருந்தவ, அவளை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது, எதுக்காக நீ கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, கல்யாணம் பண்ணா நிம்மதியே இருக்காதுன்னு சொல்றான். அது போல நாங்க ப்ராஸ்டியூஷன் ஹப்ல இருக்க சில லேடிஸும் நீ எப்படியும் கல்யாணத்துல விருத்தி ஏற்பட்டு இங்கதான் வரப்போற, நீ கல்யாணமே பண்ணாதுன்னு சொல்லி குழப்பறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்றதுல உறுதியா இருக்காங்க. கல்யாணம் பண்றதுக்கு அவனும் கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து அந்த வைர நெக்லஸ் எல்லாம் போட்டிருக்கா. நம்ம ஹீரோவும் கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அந்த சமயம் வந்து ஃப்ரெண்டுகாரன் நீ இந்த கல்யாணத்தை விட்டு உடனே எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லு, உனக்காக கார் வெளியில நிக்குது, கூட்டு போறேன்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருது. ஏன்டா உனக்கும் ஹீரோயினுக்கு என்னதான்டா இருக்கு, ஏன்டா இப்ப பதில இப்படி சொல்லிட்டு இருக்க, கல்யாணத்தை தட்டி விடுறதுல இருக்கேன்னு கேட்கறான். இருந்தாலும் அவன் குழப்பறதை விடவே இல்லவன். நீ அந்த வைர நெக்லஸ் அவகிட்ட கொடுத்துட்டியா, அவளா கேட்டாளா, போச்சு போ, அந்த வைர நெக்லஸ் இனிமே உன்னால வாங்கவே முடியாதுன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அதை அவ கேட்கலப்பா, நான் தான் கொடுத்தேன், இன்னைக்கு தான் அவ போட்டிருக்கா, இன்னைக்கு அவளோட கல்யாண நாள், அதனால அவ போட்டிருக்கா, நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம குழப்பற, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் விடுறான்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் கல்யாணம் பண்ணியிருக்கான். 1 வருஷம் அவனோட வாழ்க்கையில செம்மையா என்ஜாய் பண்ணதா சொல்றாங்க. வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு செம்மையா என்ஜாய் பண்ணானா. சீனா பெருஞ்சூருக்குலாம் போயிருக்காங்க. இதுக்கு நடுவுல இவனுக்கு குழந்தையெல்லாம் பிறந்திருந்திருக்கு. ஒரு நாள் வெளியில போயிட்டு
போயிட்டு வரும்போது ஹீரோயின் குழந்தை தூக்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்க சமயத்துல ஹீரோட அப்பா செம ஃபாஸ்ட்ல கார் ஓட்டிட்டு வந்தாங்க நிப்பாட்டுறாரு. யாரை கூட்டு வர்றாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை தான் கூட்டு வராரு. அவன் யாருப்பா இவருக்குலாம் லைசன்ஸ் கொடுத்தது, இந்த ஓட்டாரு ஆத்தாடி கொல்ல தெரிஞ்சாரு மனுஷன் சொல்லிட்டு குழந்தைய கொஞ்சிட்டு வேகமா உள்ள போறாங்க. ஹீரோவும் பார்த்து மெதுவா ஓடுங்கப்பா காரை அப்படின்னு சொல்றான். அவரு அதெல்லாம் பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோட அப்பா காரை கண்ட்ரோல் இல்லாம ஓடிட்டு இருக்காரு, ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காருங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இருந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னு அவன் வேலையை கண்டினியூ பண்ண போயிடுறேன். அவன் வேலையை பாக்குறானோ இல்லையோ ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு நல்லா போதை பொருள் எடுக்கிறது, கோல்ஃப் பால் ஸ்டிக்கே வச்சு கத்தி சண்டை மாதிரி போட்டு விளையாடுறது செம்மையா என்ஜாய் பண்றாங்க ரெண்டு பேரும். இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் பிசினஸ்ல பினான்சியல் லெவல்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. அதனாலதான் இந்த ஆட்டம் போறாங்க. அதே சமயம் அக்கௌண்ட்ஸை கவனிக்கிறதுக்காக ஆக்ஸ்போர்ட்ல படிச்சு நியூயார்க், கேப்டன் போன்ற சிட்டிகள் எல்லாம் வேலை பார்த்து அனுபவமான ஒருத்தி வந்து வேலை கேட்கறா. இவங்க அவளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. நாங்க வேலைக்கு சேர்க்கணும்னா நாங்க எடுக்கிற போதை மருந்து நீங்களே எடுக்கணும்னு சொல்றாங்க. இவளு நீங்க டேக்ஸ் எல்லாம் ஒழுங்கா கட்டுறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இனியாரு கவர்மெண்ட் சேர்ந்தவங்க உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாம் சரி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எனக்கு வேலை கொடுத்தா அவங்களோட வேலையை நான் கொஞ்சம் டிலே ஆகுவேன். குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு நீங்க ஜெயிலுக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறா. இருந்தாலும் அவங்க போதை மருந்து எடுத்தாதாப்பா நாங்க வேலைக்கே சேர்ப்போம்னு சொல்றாங்க. இவளும் டென்ஷன்ல போனா போதுன்னு போதை மருந்து எடுத்துறா. அதுக்கப்புறம் தான் வேலைக்கே சேர்க்கறாங்க. அவளுக்கு வேலை சேர்த்து விட்டு இவங்க வேலையை வழக்கம் போல என்ஜாய் பண்றதை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவ வந்து இந்த மாதிரி டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு இதுதான் மொத்த அடி. செம்ம ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவன் ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறதே இல்ல. நம்ம ஹீரோ இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கவங்க போலீஸ் கிடையாது, அவங்க ஒரு ரிப்போர்ட்டர். அவங்க நம்ம ஹீரோ கிட்ட எதுக்காக நீங்க டாக்ஸ் கட்டலன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் எழுந்துச்சு போய் பக்கத்துல இருக்க தண்ணியை எடுத்து இந்த தண்ணியை நீங்க செடிக்கு ஊத்துனா கூட பயனுள்ளதா இருக்கும். ஆனா டாக்ஸ் ஆபீஸ்காரங்க என்ன பண்றாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி அப்படியே கீழே ஊத்துறேன். ஏன்னா இவங்க கட்ட டாக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் சரியான காரணத்துக்காக யூஸ் பண்றதே இல்ல, வேற ஏதோ காரணத்துக்காக யூஸ் பண்றாங்க. அதனாலதான் எனக்கு டாக்ஸே சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றான். டாக்ஸுக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம ஹீரோயின் சொல்லியிருந்திருப்பா. ஆனா இவன் டாக்ஸுக்கு பணமே எடுத்து வைக்காம மொத்த பணத்தை செலவு பண்ணிட்டாங்க. இப்ப திருதுப்புன்னு டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து ரைடு வர போகுது. அதனால டாக்ஸை கட்டுறதுக்காக இவனுடைய டைமண்ட் நெக்லஸ் வித்துலாம்னு பாக்குறான். வேகமா வீட்டுக்கு வந்து அந்த டைமண்ட் நெக்லஸ் எங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்கறான். நம்ம ஹீரோயினும் அது பெட்ரூம்ல இருக்க அலமாரில தான் இருக்குன்னு சொல்றா. நம்ம ஹீரோ பெட்ரூம்ல இருக்க அலமாரி எல்லாம் ரொம்ப பதட்டத்தோட தேடுறான். அந்த வயர் நெக்லஸ் அங்க இல்லவே இல்ல. நம்ம ஹீரோயின் அந்த வயர் நெக்லஸ் எங்க, நீ எங்கேயாவது மறைச்சு வச்சிட்டியான்னு கேட்கறான். ஆனா அவ இல்லன்னு சொல்லிடுறா. அந்த நெக்லஸ் அங்க இல்லைன்னா அது என்கிட்ட இல்ல உன்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. இவ இப்படி மறைச்சு வச்சுக்கிட்டு போய் சொல்றாளே, நம்ம ஃப்ரெண்டு சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு கதிகலங்கி போய் நிக்கிறாங்க. ஹீரோயின் டாக்ஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லையான்னு கேட்கறா. எல்லா பணத்தையும் என்ன பண்ணேன்னு கேட்கறா. இவன் நான் எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டேன், அந்த நெக்லஸ் எனக்கு பேக்கப்பா இருந்துச்சு, இப்ப அந்த நெக்லஸ் இல்லன்னு சொல்ற, என்ன பண்றேன்னு தெரியலன்னு முடிக்கிறாங்க. உடனே இவனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறேன். ஃப்ரெண்ட் அவனோட ஷேர் எல்லாம் அவ்வளவா செலவு பண்ணல, சேர்த்து வச்சிருக்கேன். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் கேட்கும்போது இல்ல முடியாதுன்னு சொல்லி பாக்குறேன். இருந்தாலும் நம்ம ஹீரோ அடுத்த 6 மாசத்துக்குள்ள நம்ம வச்சிருக்க ப்ராஜெக்ட்ல 25 மில்லியன் சம்பாதிக்க முடியும், சோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. டாக்ஸ் ஆபீஸ்காரங்க எங்க அப்பாவோட சொத்தை பூரா முடக்கிட்டாங்க, ஆனா ஏன் சொத்தை முடக்கிறதுக்கு விட மாட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கறான். ஹீரோட ஃப்ரெண்டும் இந்த கம்பெனி நம்ம வித்துட்டு ஓடிலாம்னு சொல்லி பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு மனசு இல்ல. அதனால ஹீரோட ஃப்ரெண்டும் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ ரெடி பண்றாங்க. மக்கள் கிட்ட இந்த வீடியோவை போட்டு காட்டுறதுக்காக. நாங்க சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எங்களோட ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பர வீடியோ ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி நான் உனக்கு பணம் தர்றேன், நம்ம அதை டாக்ஸ் ஆஃபீஸ்ல டாக்ஸ் கட்டிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ இல்ல நீ கொடுக்குற பணத்தை டாக்ஸ் எல்லாம் கட்ட வேணாம், நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பாதி பணத்தை கட்டிட்டேன், அந்த ப்ராஜெக்ட்ல நீ கொடுக்குற பணத்தையும் கொஞ்சம் போட்டோம்னா நிச்சயமா 25 மில்லியன் லாபம் பார்க்கலாம். இந்த வரக்கூடிய லாபத்துல டாக்ஸ் ஆபீஸ் பாதி பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வர கவர்மெண்ட் ஆளுங்களை ஏமாத்துற வேலையை தான் பார்க்கணும்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு சுத்தமா இந்த டாக்ஸ் கட்டதுல விருப்பமே இல்லைங்க. டாக்ஸே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஆனா ஏமாத்தவும் முடியாது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அதனால இவனுக்கு பைத்தியம் தான் முடிச்சிச்சுன்னு தலையை தொங்க போட்டுறேன். எதுக்காகனா ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோக்கு கடனா தான் அவனோட காசை கொடுக்குறான், சும்மாலாம் கொடுக்கல. நம்ம ஹீரோ அதையும் டாக்ஸ் ஆபீஸ்க்கு கட்டாம மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காசை பெருக்க போறதா சொல்றான். இது வேலை செய்யலாம், வேலை செய்யாம போகலாம். போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை இடையில அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்கான். மாசமே உங்க கம்பெனியோட அக்கௌண்ட்டை கவனிச்சுட்டு இருக்க வேகமா ஓடி வந்து இந்த மாதிரி ஃபிளாட் டிக்கிற தகராறுல சில பேர் நம்ம மேல $6 மில்லியன் கேட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. ஆனா அந்த கேஸ்ல இப்ப 1.2 மில்லியன் அவங்களுக்கு கொடுத்தா போதும்னு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். அடுத்த நாள் ஆனது நம்ம ஹீரோக்கு இன்னொரு தலைவலி வேற வருது. நம்ம ஹீரோ சில கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கட்டிட்டு இருக்கான். அதுல வேலைக்காரங்க வேற வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க, மணல் வேற இல்ல. நம்ம ஹீரோ மணல் அள்ளுங்க, வேலையை பாருங்க, எதுக்காக ஒர்க்கர்ஸ்ல அப்படி ஸ்ட்ரைக் பண்றீங்கன்னு போய் கேட்கறான். அதுக்கு அவங்க எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிற, நீனு இங்க இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் பணம் கொடுக்க முடியல, சம்பளம் வராதனாலதான் அவங்க ஸ்ட்ரைக்ல இருக்காங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோ நான் உனக்கு ஒரு கார்டு கொடுத்துருந்தேன், அதுல இருந்து காசு எடுத்து அவங்களுக்கு சம்பளம் போட சொன்னேன், என்னாச்சு அந்த கார்டு அப்படின்னு கேட்கறான். அந்த சூப்பர்வைசர் அந்த கார்டு பிளாக் ஆயிடுச்சு, பணம் வர மாட்டேங்குது, அதனாலதான் பணம் கொடுக்க முடியலன்னு சொல்றான். நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான், இந்த டாக்ஸ் ஆபீஸ்காரங்க தான் இந்த கார்டையும் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. உடனே ஓடி போய் இவனோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி மணல் இல்லாம போச்சு, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை கட்ட முடியாது, நம்ம சீக்கிரத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்கணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு, எனக்கு பணம் வேணும்னு சொல்லி கேட்கறான். ஃப்ரெண்டுக்காரனும் லிக்விட் கேஷா கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கறான். அதுக்கெல்லாம் லேட் ஆகும், உடனே அவங்களை வேலை பார்க்க வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றான் நம்ம ஹீரோ. ஃப்ரெண்டு அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் ஒர்க்கர்ஸ்க்குலாம் ஹெட்டா இருக்க ஒருத்திக்கிட்ட உனக்கு அதிக பணம் தர்றேன், எல்லாத்தையும் வேலை பார்க்க
வைன்னு சொல்றான். அவளும் சரின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ ஒரு வழி அப்படி பிசினஸ்ல இருக்க பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்க நம்ம ஹீரோயின் இவன் பெட்டுக்கடியில சில போதை மருந்துகளை மறைச்சு வச்சிருப்பான் போல இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இதை எதுக்காக அங்க மறைச்சு வச்சிருக்க, அதை சின்ன பொண்ணு பார்த்தா என்ன ஆகுறது, இதை நீ யூஸ் பண்றதெல்லாம் சரி, அதை வெளியில தூக்கி போட்டு வர வேண்டியதானே, இல்ல வேற எங்கேயாவது வச்சுட்டு வர வேண்டியதானே, எதுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துற, அந்த சின்ன பொண்ணு இதை எடுத்து இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லி திட்டுறா. நம்ம ஹீரோவோ அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு இதை பத்தில ஒண்ணுமே தெரியாது, இதெல்லாம் பெருசா கண்டுக்காதுன்னு சொல்றான். சமாதானப்படுத்தலாம்னு பாக்குறான். ஆனா அவ என்னை சமாதானப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத, வீட்டுக்குள்ளே வராத, நான் போலீஸை கூப்பிட்டுருவேன், நீ உன் ஃப்ரெண்டுகாரனோட போய் தங்கிக்க, அப்படி இல்லைன்னா எங்கேயாவது போய் தங்கிக்க, இங்க மட்டும் வந்துடாதுன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கணும், அவ கோவம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். ஆனா இவன் சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்னு அந்த ப்ராஸ்டிடியூஷன் ஹப்புக்கு போய் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கல்யாண வாழ்க்கை சலுப்படைஞ்சு என்கிட்ட தான் வரப்போறேன்னு சொல்லிருப்பாள் ஒருத்தி. அவளோட போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவ இவனை தனியா ரூமுக்கு வேற கூட்டிட்டு போறான். அந்த சமயம் ஹீரோட ஃப்ரெண்டு அங்க உட்காந்துருக்கான். அவனோட மொழியே சரியில்லை. அவனுக்கு அங்க ஒரு ரெகுலர் கஸ்டமர் இருக்கா. அவ ஓ மொழியே சரியில்லையே, நீ என்னை விட்டு போற, அந்த ஊரை விட்டே போற, அது உண்மைதானே அப்படின்னு கேக்குறா. ஆனா அவ இல்லன்னு சமாளிக்கிறான். உண்மை என்னன்னா அவன் இந்த ஊரை விட்டு ஓட போறான் போல இருக்குங்க. அவ போகாதன்னு சொல்றா. இவன் நான் போலன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மறுநாள் விடியுது. நம்ம ஹீரோ வீட்லயே வந்து படுத்துறான் போல இருக்கு. ஹீரோயின் செம்ம கான்ல இருக்கா. எதுக்காகனா அந்த ப்ராஸ்டிடியூஷன் ஹப்ல வாங்கின டிக்கெட்டை இவன் வீட்டுக்கே கொண்டு வந்துருக்கான். அதை அவ கையில தான் வச்சிருக்கா. எங்கடா போயிட்டு வந்து என்ன திட்டுறா, இது உன்னோட தானேன்னு கேக்குறா. ஆனா இவன் இது என்னோட ஃப்ரெண்டோடது, நானும் அங்க போகவே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த டிக்கெட்ல இருக்க பொண்ணுக்கு நீ கால் பண்ணி வேற கேட்டுக்குன்னு ரொம்ப உத்தம மாதிரி பேசுறேன். நம்ம ஹீரோயின் சாதாரண நாள் இல்ல, நம்ம ஹீரோவோட தங்கச்சி மாதிரி அவளுக்கு கால் பண்ணி பேசுறான். அதுக்கு அந்த ப்ராஸ்டிடியூஷன் ஹப்ல இருக்கவ ஹீரோ நைட் என் கூட இருந்தேன்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. ஹீரோ எல்லாமே கையை மீறி போயிருச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். குழந்தைய தூக்கிக்கிட்டு கிளம்ப போறதா சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ வேணாம்னு சொல்றான். அப்ப அவ உன்கிட்ட பணமும் இல்ல, உனக்கு எந்த பேங்க்கும் கடன் கொடுக்காதுன்னு நான் கேள்விப்பட்டு விசாரிச்ச வரைக்கும் அதான் எனக்கு தெரிய வந்தது. உன்னைய மாதிரி ஒரு லூசர் கிட்ட என்னால வாழ முடியாது, நீயே ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு அவ கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோ வழக்கமா கடன் வாங்குற அதே பேங்க்ல போய் கடன் கேட்கறான். ஆனா அவங்க நீங்க ஏற்கனவே கொடுத்த கடனையை திருப்ப கொடுக்கல, உங்களுக்கு மேலும் கடன் எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க எங்களுக்கு கட்ட வேண்டிய பணத்தை சீக்கிரத்துல கட்டுங்கன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் டைம் கொடுக்குன்னு சொல்லி கேட்கறான். ஆனா அவங்களால முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோட ரீசன்ட் ப்ராஜெக்ட்ல ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கட்டி முடிச்சு வித்தா தான் இவனுக்கு தேவையான பணம் கிடைக்கும். அதை கட்டி முடிச்சு விற்கிறதுக்கே இவனுக்கு கடன் தேவை. அதுக்குள்ள இவன் ஏற்கனவே வாங்கின கடனையே அடைக்காம இருக்கு. பணத்துக்காக என்னடா பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறேன். வீட்டுல வந்து பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு போதை மருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே படுத்துறேன். மறுநாள் விடிஞ்சதும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் நம்ம ஹீரோட அக்கௌண்டன்ட் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்ல இருந்து கடன் வாங்குற பிளான சொல்றாங்க. அவனுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. எப்படி கடன் வாங்க போறீங்கன்னு கேக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோ 2 வயசானவங்கள இவங்களோட கால் சென்டர்ல இருந்து கூட்டு வந்திருக்கான். இவங்க முன்னாடியே யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்ல வேலை பார்த்தவங்க. இவங்கள வச்சு அந்த பேங்க்ல கடன் கேட்கலாம், கடன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். ஹீரோட ஃப்ரெண்டு இதை எப்படி சாதிக்க போறீங்கன்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அதுக்கும் சில பிளான் வச்சிருக்கான், எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு முதல்ல இதுல நம்பிக்கை இல்லைனாலும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்றான். அப்படியே அந்த யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்குக்கு கடன் வாங்குறதுக்காக போறாங்க. செம மாசா சூட் கேஸ் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. உள்ள போனதும் அந்த பேங்க்ல இருக்க மேனேஜர் இவங்களோட டாக்குமெண்ட், இவங்களோட ப்ராஜெக்ட் பிளான் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கடன் கொடுக்க ஆசையா தான் இருக்கு, இருந்தாலும் உங்களோட திறமை அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம ஹீரோ ஒரு சூட் கேஸை தூக்கி வைக்கிறான். அவர் அதுக்குள்ள என்னடா இருக்குன்னு ரொம்ப திருத்துன்னு முடிச்சுக்கிட்டே அந்த சூட் கேஸை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள ஏகப்பட்ட பணம் இருக்கதை பார்த்துட்டு அவரே மிரண்டு போயிறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த பேங்க்ல இருக்க ஒரு சிங்க தலையை பாக்குறான். இதே மாதிரி ஒரு சிங்க தலையை தான் நம்ம ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்திருப்பான். இப்ப அந்த சிலையை குறுகுறுன்னு இவன் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பேங்க் மேனேஜர் இவங்களோட லஞ்சத்தை பார்த்துட்டு அவங்க கேட்கிற கடனை கொடுத்துறாரு. அப்புறம் என்ன, இவங்க அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அதனால இவங்க வீட்டு முன்னாடி ஒரு பயங்கரமான பார்ட்டியை வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டில தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சர்ப்ரைஸா அந்த சிங்கத்திலே பளிங்கு கற்கள்ல செஞ்சு செதுக்கி எடுத்துட்டு வந்து இவங்க வீட்டு முன்னாடி ஓபன் பண்றான். அந்த பார்ட்டிலே நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் இனிமே உன் வாழ்க்கையை நீ தாண்டா பாத்துக்கணும், நான் என்னோட வாழ்க்கையை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டு பிரிஞ்சு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணமே ஹீரோயின் தாங்க. அவன் நிறைய பேங்க்ல கடன் வாங்கிக்கிட்டே தரேன், டாக்ஸ் ஆபீஸ்லயும் ஒழுங்கா கடனை கட்டுறது இல்ல, ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அதைத்தான் இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் கேக்குறாங்க நம்ம ஹீரோ கிட்ட, எதுக்காக ஹீரோயின் உன்னை மாட்டி விட்டா அப்படின்னு. ஹீரோவும் அவ வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் நான் அவளை போய் பார்க்கவே இல்லை, அதனாலதான் அவ போலீஸ்க்கு என்னை மாட்டி விட்டான்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனோட அப்பாவுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்கான். அவங்க அப்பாவும் நீ கவலைப்படாத, நான் வந்துகிட்டு இருக்கேன், உனக்காக நான் வக்கீல கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ செஞ்சது சரிதானே நம்ம ஹீரோவை பாராட்டுறாரு. நம்ம ஹீரோ டாக்ஸ் ஆபீஸ்க்கு டாக்ஸ் கட்டவே கூடாதுங்கிறதுக்காக தான் பணத்தை எல்லாம் மறுபடியும் வேறொரு ப்ராஜெக்ட்ல போட்டு பெருசா லாபம் பார்க்கலாம்னு நினைச்சிருந்திருக்கான். அப்படி அந்த பணத்தை வேறொரு ப்ராஜெக்ட்ல போட்டு டாக்ஸ் ஆபீஸ்க்கு போதுமான பணத்தை கட்டாம தண்ணி காட்டிக்கிட்டே போறதா நம்ம ஹீரோட பிளானா இருந்திருக்கு. அதைத்தான் நம்ம ஹீரோட அப்பா பாராட்டுறாரு. ஆனா உண்மையில சொல்ல போனோம்னா ஹீரோட அப்பாவுக்கு ஹீரோ ஜெயிலுக்குள்ள இருக்குது சுத்தமா பிடிக்கல, ரொம்ப பதட்டமா இருக்காரு. அவர் பேச்சிலே தெரியுது. ஹீரோவும் சரிப்பா நீங்க வக்கீல கூட்டு வந்துருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அவருக்காக ஜெயிலுக்குள்ள போய் வெயிட் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெயில் வார்டன் வந்து நம்ம ஹீரோவை வேலைக்கு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எங்க அப்பாவுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் வந்துருவாருன்னு சொல்றான். அதுக்கு அவங்க உங்க அப்பா வரதா இருந்தா நேரம் வந்திருக்கணும், அவர் வரவே இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஜெயில வேறொரு கைதியோட கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த சமயம் ஒரு போலீஸ்கார் வந்து உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க போய் பாருன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ யாரா வந்திருக்கான்னு போய் பார்த்தா ஹீரோட அம்மா வந்திருக்காங்க. ஹீரோட அம்மா
அம்மாவுக்கு நம்ம ஹீரோ சுத்தமா பிடிக்காது. அவங்க ஏன் வந்தாங்க நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சமயம் தான் அவங்க வந்த காரணத்தையே சொல்றாங்க. ஹீரோட அப்பா நம்ம ஹீரோ ஜெயில இருக்க நியூஸை கேட்டது ரொம்ப பதட்டமா வண்டி ஓடி இருந்திருக்காரு. ரொம்ப ஸ்பீடா வேற ஓட்டுவார் அவரு. அப்படி ஓட்டும் போது கவனம் தடுமாறி கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல அவர் உயிர் பிழைக்கல, செத்துட்டாருன்னு சொல்றாங்க. அதை ரொம்ப அழுதுகிட்டே தான் சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு சுத்தமா இதை தாங்க முடியல. அப்படியே மனசு உடஞ்சு போயிருதுங்க. நல்ல மனுஷன் செத்து போயிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான் அப்படின்னு இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்கிட்ட சொல்றான். அதே சமயம் இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்கிட்ட நான் எதுக்காக இந்த இன்டர்வியூ உங்களுக்கு கொடுத்தேன்னு நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். அவளும் என்ன மத்த கைதியை போல நீ இந்த வீடியோ மூலியமா ஏதாவது ஆதாயம் தேடத்தான் இன்டர்வியூ கொடுத்திருப்ப அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ அதுக்காகலாம் இல்ல, நான் ஜெயில இருக்க ஒர்க் ஷாப்ல எப்பவுமே வேலை பாக்குறேன். நான் 120 யூரோ சம்பாதிக்கிறேன். நான் ஒரு மேகசினை வாங்கி என் குழந்தைக்கு எப்பவுமே சென்ட் பண்ணி விடுவேன். ஹீரோயின் அதை என் குழந்தைக்கு கொண்டு போய் கொடுப்பா. இந்த தடவை நீனு நான் கொடுத்த இன்டர்வியூவை டிவியில காப்பி பண்ணி போட்டு அந்த டிவிடியோட அந்த மேகசினை கொண்டு போய் அங்க லாக்கர்ல வைக்க போறேன்னு சொல்றான். எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றான். ஹீரோயின் வீட்டுக்கு வரக்கூடிய போஸ்ட் எல்லாம் ஒரு லாக்கர்ல போடுவாங்க. அந்த லாக்கரை நம்ம ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு தேவையான போஸ்ட் எல்லாம் வந்திருக்கும். அந்த லாக்கர்ல தான் இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்கள கொண்டு போய் டிவிடியோட கலந்த மேகசினை நம்ம ஹீரோ போட்டு வர சொல்றான். அவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த லாக்கர்ல போட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோயின் அந்த மேகசினை எடுத்துட்டு போய் அவளோட குழந்தைக்கு கொடுக்குறா. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்ப நார்மல் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரன் சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பெரிய பணக்காரலாம் இல்லைங்க. ஒரு சில சொத்து இருந்திருக்கு. நம்ம ஹீரோ பண்ண குள்ளும் இல்ல அவளோட சொத்து திவாலாயிருச்சு. ஆனா ஹீரோயின் ஏதோ சில டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி ஹீரோவோட ஒரு வீடு ஒன்று வாங்கியிருந்தாங்கல்ல, அந்த வீடை மட்டும் காப்பாத்தி இருந்திருக்கா. அதை மட்டும் டாக்ஸ் ஆபீஸ்காரங்களால கைப்பற்ற முடியவே இல்லை. அந்த வீட்டுக்குள்ள எந்த ஆபீசரும் நுழையல. அந்த வீடு சேஃபா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுல போய் தங்கல. தனியா வேற ஒரு வீட்டுல தான் வாடகைக்கு தங்கி இருக்கா. நம்ம ஹீரோட மகன் கிட்ட இவளும் போய் அந்த மேகசினை கொடுக்கும்போது நம்ம ஹீரோட மகன் அந்த மேகசினை பிரிச்சு பார்க்கும்போது அதுக்குள்ள டிவிடி இருக்கிறத கவனிக்கிறா. அந்த டிவிடியை பிளே பண்ணி ஹெட்செட்டை போட்டு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு இவன் தான் நம்ம அப்பான்னு தெரியும். உடனே ஹீரோயின் இந்த ரூமுக்குள்ள வராத மாதிரி கதவை லாக் பண்ணிட்டு இவன் மட்டும் தனியா நம்ம ஹீரோ கொடுக்குற இன்டர்வியூ பாக்குறா. ஹீரோ கொடுக்குற இன்டர்வியூ பார்த்துட்டு அவளுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சு போயிருது. அவங்க அம்மா கிட்ட அதாங்க ஹீரோயின் கிட்ட எப்பவுமே ஹீரோ பத்தி பேசிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ரிலீஸ் ஆகிற டேட் வருது. நம்ம ஹீரோவும் ரிலீஸ் ஆகி வெளியில வரான். ஹீரோயின் தான் வந்து வெல்கம் பண்றா. ஹீரோட மகளும் கார்ல வந்திருக்கா. ஹீரோவும் தன்னோட மகளை பார்த்துட்டு செம்ம சாக்காயிடுறான். அதுக்கப்புறம் பார்க்குக்கு எல்லாம் கூட்டு போறான். ஊஞ்சல்லாம் ஆட்டி விடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போயிட்டு அவங்க அப்பாவோட கல்லறையில பூ வச்சுட்டு மறுபடியும் அவனோட வீட்டுக்கு திரும்பி வரான். அவனோட வீட்டுக்குள்ள பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு போட்டு போன லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல சிங்க தலையை பத்தி டபுள் மீனிங் வேர்ட்ஸ்ல எழுதியிருக்கான். நான் இனிமே ஒளிஞ்சு விளையாட ஆசைப்படல அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த சிங்க தலைக்குள்ள இவனுக்கு தேவையான ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத மாதிரி ஒரு டபுள் மீனிங் வேர்டை யூஸ் பண்ணி எழுதியிருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த சிங்க தலைக்குள்ள ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த சிங்க தலையை எடுத்துட்டு வந்து அதை உடைச்சு உள்ள பாக்குறான். அதுக்குள்ள இவனோட வைர நெக்லஸ் இருக்கு. இவனோட வைர நெக்லஸை இவனோட ஃப்ரெண்டு தாங்க எடுத்து வச்சிருந்திருக்கான். அதை இந்த சிங்க தலைக்குள்ள தான் வச்சு மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு போயிட்டான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கும் மறுபடியும் குதூகலம் தான். நம்ம மறுபடியும் ஏலத்துல போய் கலந்துக்கிட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி அதை வித்து மறுபடியும் நம்ம ஒரு பெரிய பணக்காரனா எல்லாம்னு முடிவு பண்றான். அப்படியே போய்கிட்டு இருக்க வழியில ஒரு பொண்ணு அந்த ஏலத்துக்கு போய்கிட்டு இருக்கா. அவ அந்த ஏலோட அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டே வந்து கேட்கறா. அதே சமயம் ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ அம்மாவோட கள்ளக்காதல வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு இவன் சாக்காயிரான். ஆனா அவர் போய் இவன் பேசவும் இல்ல, அவரை திட்டவும் இல்ல. இவ கூடயே சேர்ந்து நானும் அந்த ஏலத்துக்கு தான் போறேன் வா போலாமே அப்படியே அந்த ஏலத்துக்கு போயிடறாங்க. ஹீரோ நல்லவனா வாழ்ந்தா எதுவும் நமக்கு மிஞ்ச போறது இல்ல, கெட்டவனாவே வாழ்ந்துட்டு போயிடலாம். ஹீரோயின் இனிமே போய் பார்க்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டான் போல இருக்கு. இவரோடய அப்படியே கிளம்பிட்டாங்க. உண்மை என்னன்னா ஹீரோயின் இவனை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாவம் அவ உண்மையை சொல்ல போனா அவதாங்க நல்லவ. இவனை அடுத்த சனிக்கிழமை பார்க்கலாம்னு ரொம்ப ஆர்வமா இருந்தா. கொஞ்சம் கோவம் மட்டும்தான் அவளுக்கு. இவன் சமாதானப்படுத்தி இருக்கலாம். ஆனா இவன் கிரிமினலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இவனை இதுக்கு மேல திருத்த முடியாது அப்படிங்கறத சொல்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.